all new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். ஹரியானா ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. ஹரியானா ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது தொடங்கியிருக்கும் சூழலில் 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானாவில் அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 67.90 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. ஜம்மு காஷ்மீரில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக சேர்த்தும் 63.88 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. ஹரியானாவில் கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஹரியானாவில் இந்த முறை காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவலும் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். தற்பொழுது ஹரியானா ஜம்மு காஷ்மீரில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. இந்த சூழலில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். பலத்த பாதுகாப்பு மற்றும் எதிர்பார்ப்புக்கிடையே ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை துவங்கியிருக்கிறது. இரு மாநில தேர்தல் முடிவுகளும் தேசிய அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகள் கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்களே குறிப்பிட்டது போல அங்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. கடைசியாக அங்கு 2014ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது. அதன் பிறகு பல்வேறு காட்சி மாற்றங்கள், அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்தான 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பிறகு மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற முதல் தேர்தல் என்பதால் ஜம்மு காஷ்மீர் இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை என்பது கூடுதல் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கின்றது. ஹரியானாவை பொறுத்தவரை மொத்தம் 1031 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை மொத்தம் 837 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இரு மாநிலங்களிலுமே தலா 90 சட்டப்பேரவை தொகுதிகள். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை மொத்தம் 90 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் மொத்தம் 28 மையங்களில்
எண்ணுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஹரியானாவை பொறுத்தவரை மொத்தம் 93 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் தலா ஒரு வாக்கு எண்ணிக்கை மையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குர்காம் மற்றும் பட்டோடி ஆகிய தொகுதிகளில் மற்றும் கூடுதலாக 2 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதால் மொத்தம் 93 வாக்கு எண்ணும் மையங்கள் ஹரியானாவிலே அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2 மாநிலங்களுமே 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி போடப்பட்டுள்ளது. அதாவது முதல் லேயரை பொறுத்தவரைக்கும் மத்திய ஆயுத காவல் படையினர், 2வது லேயரை பொறுத்தவரை மாநில ஆயுத காவல் படையினர், 3வது லேயரை பொறுத்தவரை மாவட்ட காவல்துறையினர் என 2 மாநிலங்களிலும் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தற்போது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றது. 8:30 மணிக்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களுக்கு உள்ளே வேட்பாளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மற்றும் தேர்தல் பணியாளர்கள் இவர்களை தவிர வேறு யாருக்கும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை என கண்டிப்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல வாக்கு எண்ணும் மையத்திற்கு உள்ளே யாரும் செல்போனை எடுத்து செல்வதற்கும் தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றது. 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகு ஒரு 9 மணிக்கு மேலாக யார் எந்தெந்த கட்சி எத்தனை இடங்கள் முன்னணி வகிக்கிறாள் என்பது நமக்கு தெரிய வரும். 2மே சிறிய மாநிலங்கள் என்பதால் ஏறத்தாழ ஒரு 12 மணிக்குள்ளாகவே ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் யார் ஆட்சியை அமைக்கப் போகிறாள் என்பது ஏறத்தாழ நமக்கு தெரிந்துவிடும். இந்த ஹரியானாவை பொறுத்தவரைக்கும் முக்கிய வேட்பாளர் என்று நாம் பார்த்தோமேனால் தற்போதைய பாஜக முதல்வராக இருக்கக்கூடிய நயாப் சிங் சைனி, அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் முதல்வரான புபீந்தர் சிங் ஹூடா, காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜுலானா தொகுதியில் போட்டியிடக்கூடிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர். ஹரியானாவை பொறுத்தவரை மொத்தம் ஒரு 5 முனை போட்டி நிலவுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் பாஜக, அதே போல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி, ஏற்கனவே ஆட்சியில் இருந்த இந்திய தேசிய லோக்தள் கட்சி மற்றும் அதோடு கூட்டல் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி, அதே போல் ஜேஜேபி கட்சி மற்றும் ஆசாத் சமாஜ் கட்சி, இது மாதிரி ஒரு 5 முனை போட்டி நிலவுகிறது. ஆனால் ஹரியானாவை பொறுத்தவரை நேரடி போட்டி என்பது காங்கிரஸ் மற்றும் பாஜகவிற்கு மட்டுமே இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் கூட ஒரு பலமுனை போட்டி இருந்தாலும் நேரடி போட்டி என்பது தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இணைந்த இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவிற்கும் இடையே நேரடி போட்டி இருப்பதாக கூறப்படுகின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் எனவும், அதே போல ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இணைந்த இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளது. இதில் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரைக்கும் ஒரு ஹங்கு அசெம்பிளி அமைவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருப்பதாக பெரும்பாலான தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஹங்கு அசெம்பிளியாக இருந்தாலும் கூட பாஜக தான் அங்கு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. என்றால் ஜம்மு பிராந்தியத்தை பொறுத்தவரை பாஜக மிக மிக பலமான ஒரு கட்சியாக இருக்கிறது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலேயே பாஜக சுமார் 25 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த தேர்தலில் ஜம்முவில் பலமான கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும். ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான அளவுக்கு பாஜக பெரும்பான்மை கிடைக்காது என்பதுதான் தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் ஹரியானாவை பொறுத்தவரை அங்கு பாஜக தொடர்ந்து 2 முறை ஆட்சியில் இருக்கிறது. பல ஆட்சி மீதான அதிருப்திகள் இருக்கிறது. வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகளுடைய போராட்டம், அதே போல பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மல்யுத்த வீரர்கள் முன்வைத்த போராட்டம், அக்னிவீர் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் அதிருப்தி இருப்பதால் அங்கு இந்த முறை காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கின்றன. இருப்பினும் பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் மிக நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இப்படித்தான் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்று மத்திய பிரதேஷ் மற்றும் சத்தீஸ்கர் தேர்தலின் போதும் கூட கருத்து கணிப்புகள் கூறின. ஆனால் கருத்து கணிப்பு முடிவுகளை எல்லாம் நாங்கள் தோற்கடித்துவிட்டு மத்திய பிரதேஷ் மற்றும் சத்தீஸ்கரில் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அமைத்தோம். எனவே அதே போல ஹரியானாவிலும் நாங்கள் தான் 3வது முறையாக ஆட்சி அமைக்கப் போகிறோம், அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று பாஜகவினர் மிக நம்பிக்கையோடு இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. தொடர்ந்து தற்போது தபால் வாக்குகள் 2 மாநிலங்களிலும் எண்ணப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.